விஜய் வர்றது வரவே முடியாது. திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. விஜய்ங்கிறதுலாம் அவர் நிக்கிற தொகுதியில் அவர் ஜெயிச்சுட்டாருன்னா நாங்க இங்க கடை வைக்கல. அப்ப விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டா இந்த இடத்துல கடை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க தனி மெஜாரிட்டியோட வந்திருந்தாருன்னா நான் அந்த இடத்த கடை போடாமல் இருந்திருப்பேன். அவரே நாங்க தானே 12 பேரை கொடுத்து அவரை உட்கார வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி கொடுக்கணும்? அது எப்படிமா? அவங்களும் நிறைய விஷயத்துல வந்திருந்தாங்கல்ல. அவங்க நிறைய விஷயத்துல வந்தாலும் நீ உன்னோட சொந்த காலில் நீ நிக்கலையே, இரவ காலை வாங்கி தான் நிக்கிற. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அங்கே போடாமல் இருக்கணும்? மொத்தமாக எல்லா இடத்துக்கும் டோட்டலாக வந்து ஒரு 150 சீட் 120 சீட் வந்துருந்தா நாங்கள் 200 சீட் அடித்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி அடித்து வந்துருந்தீங்கன்னா நாங்கள் ஓகே தான். 4 வாட்டி இவர் போயிட்டு வந்தார் கவர்னர்கிட்ட, சரின்ட்டாரா அவரை செக் ஓட்ட வச்சு. இப்போ நாங்கள் 16 பேர் கொடுக்கறதோடு தானே இப்போ ஜெயிச்சு வந்து உள்ளே வந்து சிஎம்மாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் இது பண்ணோம். அப்போ நாங்கள் தானே கிங்கு. அப்படி தான் மக்கள் தெளிவாக இருக்காங்க.